சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனை அருகே பழைய சிறைச்சாலை சாலையில் அமைந்துள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதியில் இருதரப்பு மக்களிடையே ஏற்பட்ட மோதலால் பொதுமக்கள் அலறியடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், எதனால் இந்த மோதல் சம்பவம் ஏற்பட்டது? முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனை அருகே பழைய சிறைச்சாலை சாலையில் அமைந்துள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதியில் இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் பொதுமக்கள் அச்சமடைந்து அங்கிருந்து ஓட்டம் பிடிக்க காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த இளைஞர்களை சிலர் தட்டி கேட்டு அந்த இளைஞர்களை தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து அந்த இளைஞர்களுக்கு ஆதரவாக போண்டா விஜய் என்பவர் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார். அப்போது இளைஞரை தாக்கியவர்களை வெட்டுவதற்காக இந்த போண்டா விஜய் என்பவர் மது போதையில் கத்தியுடன் அங்கு வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே இரு தரப்பினருக்கும் மோதல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அப்போதுதான் போண்டா விஜய் வைத்திருந்த கத்தியை கார்த்திக் உள்ளிட்ட சிலர் அந்த போண்டா விஜயிடம் இருந்து கத்தியை பிடுங்கி அவரை தரமாரியாக வெட்டியிருக்கிறார்கள். இதில் கத்தி குத்தில் படுகாயம் அடைந்த போண்டா விஜய் அங்கே அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்திருக்கிறார். அதனை எடுத்து அருகில் இருந்தவர்கள் போண்டா விஜயை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதன் பேரில் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை என்பதெல்லாம் அளிக்கப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் இருந்து பொதுமக்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடித்திருக்கிறார்கள். அதன் வீடியோ காட்சிகள் தான் தற்போது வெளியாகி தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக யானக்கவனி போலீசார் அப்பகுதியில் பதிவான சிசிடிவி காட்சிகள் மற்றும் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய வீடியோ காட்சிகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலுக்கான காரணம் மற்றும் தொடர்புடைய நபர்களை குறித்து போலீசார் தற்போது விசாரணை என்பதை நடத்தி வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தற்போது இரு தரப்பினர் மோதக்கூடிய அந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி தற்போது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி வினோத்.